அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் வரைபடங்கள் எக்ஸ் பொருளுக்கான சந்தையில் ஏற்படும் மாற்றத்தின் விளைவாக வைப்பொருளுக்கான சந்தையில் விளைவு காட்டுகின்றன. வரைபடங்களின் மூலம் என்ன முடிவினை பெற முடியும்? ரைட். இப்போ நீங்க இந்த வரைபடத்தின் மூலமா என்ன நடந்துக்கிறது நீங்க சரியா அவதானிக்கணும். Q1 Q2 P1 P2 S1 D1 எல்லாம் சரியா அவதானித்து கொள்ளுங்க. என்ன நடந்தீங்கன்னா அதான் கண்டுபிடிக்க முடியும். S1ல இருந்து எக்ஸ் பொருளுக்கான அசைவு தகிரே S இருந்து S1, அதாவது நிரம்பல் கோடு இடது பக்கம் நகரவடைந்துள்ளது. நிரம்பல் கோடு இடது பக்கம் நகரவடைந்தா நிரம்பல் குறைவடைந்துள்ளது. ரைட். இந்த எக்ஸ் பொருள் நிரம்பல் குறைவதன் காரணமாக y பொருள் என்ன நடந்துகிறது? கேள்வி அதிகரித்துள்ளது. கேள்வி அதிகரித்துள்ளது. இதன் மூலம் தொடர்பு. இப்போ நிரம்பல் குறைவடைஞ்ச கேள்வி அதிகரிச்சுன்னு சொன்னா தொடர்பு எடுக்கிறது கஷ்டம். நீங்க அப்படி யோசிக்காம நிரம்பல் குறைவடைஞ்சது காரணமாக பாருங்க P1 விலை அதிகரித்துள்ளது. ஒரு எக்ஸ் பொருளோட விலை அதிகரிச்சு. எக்ஸ் பொருளோட விலை அதிகரிச்சதன் காரணமா என்ன நடந்துகிறது? y பொருளுடைய கேள்வி அதிகரிக்கிறது. இப்ப நீங்க தொடர்பு யோசிக்கலாம். எக்ஸ் பொருளோட விலை அதிகரிச்சதன் காரணமா y பொருளோட கேள்வி அதிகரிக்குன்னு சொன்னா அது ஒரு பதிலீட்டு பண்ணம். சிம்பிள். ஒரு பொருள், அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சீனி சர்க்கரை எடுத்துக்கணும். சீனியோட விலை அதிகரிச்சுன்னு சொன்னால் சீனியோட விலை 500 ஒரு கிலோ சீனி அதிகரிக்கும். எல்லா சர்க்கரைக்கான கேள்வி அதிகரிக்கும். ரைட். நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா லேசாக ஆன்சர் எடுக்கலாம். விலை அதிகரிச்சா கேள்வி அதிகரிக்கிறீங்க. அப்போ என்ன தொடர்பு? பதிலீட்டு தொடர்பு. இதுவே விலை குறைவடைந்து கேள்வி அதிகரிச்சுக்கணும்னு சொன்னால் நிரப்பு தொடர்பு. என்னன்னு சொன்னப்போ சீனி தேயிலை, சீனி தேயிலை, தேயிலையோட விலை குறைவடைஞ்சு எல்லாரும் தேயிலை வாங்குவாங்க. எக்ஸ் பொருள் தேயிலை எடுத்தா தேயிலையோட விலை குறைவடைச்சுன்னா எல்லாம் தேயிலை வாங்குவோம். தேயிலை வாங்குவதன் காரணமாக சீனியில கேள்வி அதிகரிக்கும். நிரப்பு பொருள். ரைட். நீங்கள் அந்த மாதிரி தொடர்புல நீங்கள் பிரித்து அதை அறிஞ்சியாக லேசாக ஆன்சர் எடுத்துடலாம். எக்ஸ் விடிய பாருங்க. இப்போ எக்ஸ் மற்றும் y நிரப்பு பொருளாகும். பில எக்ஸ் மற்றும் y இணைந்த நிரம்பல் பொருளாகும். இல்லை எக்ஸ் மற்றும் y பதிலீட்டு பொருளாகும். சரியான விட. நாலாவது பாருங்க, y பொருளில் இருந்து எக்ஸ் பொருள் பெறப்பட்டது. இந்த விடிய பாருங்க, y பொருள் எக்ஸ் பொருளில் இருந்து பெறப்பட்டது. அதாவது எக்ஸ் பொருள் y பொருளுக்கான உற்பத்தி காரணியா சொல்லலாம். ஒரு உள்ளீடாக இருந்தால் இதுல நிரம்பல் குறைவடைந்தால் இதுல நிரம்பல் தான் குறைவடைது. கேள்விக்கு சம்பந்தம் வரையில் இதுல நிரம்பல் உள்ளீடு நிரம்பல் குறைவடைந்தால் இங்க உள்ள எஸ்என்கள் குறைவடைஞ்சிக்கும். ரைட். அங்க அப்படி ஒரு தொடர்பு இல்லை. அதனால அந்த ஆன்சர் வராது. எக்ஸ் மற்றும் y தொடர்பற்ற பொருளாகும். மேலே ஆன்சர் கேள்வியிலே சொல்லிட்டான். எக்ஸ் மற்றும் y தொடர்பு ஏதோ தொடர்பிக்க போது தான் எக்ஸ்ல ஏற்படுற மாற்றம் வையிலே மாற்றத்தை ஏற்படுதுன்னு சொல்லிக்கலாம். அதனால அஞ்சாவது வர ஆன்சர் வரும். மூணாவது எக்ஸ் மற்றும் y பதிலீட்டு பொருள்கள் ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு பொருளின் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் போது அது தொடர்பாக உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேர்க்கை. ஒரு பொருளோட விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உள்ளது, நெகிழ்வுடைய, அதாவது PED பெரிது ஒன்று நெகிழ்ச்சி உள்ளது. ரைட். இப்போ நீங்க இதுல பண்புகள் யோசிக்கணும். PED பெரிது ஒன்றுன்னு சொன்னா முதலாவது இந்த நிகழ்ச்சின்னு சொன்னா அதுல இருந்து நீங்க வரைவிலக்கத்திலிருந்து பண்படுத்திக் கொள்ளணும். விலை மாற்றம் சிறிது. இந்த விலை மாற்றம் சிறிதாக காணப்படும் போது தொகை மாற்றம் பெரிதாக காணப்படும். இது வரைவிலக்கத்திலிருந்து நிகழ்ச்சி வரைவிலக்கத்திலிருந்து பேசிக் எடுத்தீங்க. ஒன்றுக்கு கூடிய, அதாவது நிகழ்ச்சியுடைய பண்டங்களோட வரைவிலக்கத்திலிருந்து எடுத்துக்கிற தொகை மாற்றம் பெரிது. இதுதான் இந்த பண்பு மெயின் புரட்டி. இப்ப நீ இதுல இருந்து ஒரு பண்டத்தை உதாரணம் விலை மாற்றம் சிறிது தொகை மாற்றம் பெருது. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு அரிசியில விலை குறைவடைந்தால், கிழமைக்கு ஒரு 10 கிலோ அரிசி நீங்க வாங்குறதுன்னு சொன்னா அரிசியில விலை ஒரு 100 ரூபாயால குறைஞ்சிட்டு சொன்னா ஒரு மேக்சிமம் ஒரு 5 கிலோ கூடுதலா வாங்குவேன். அதுக்கு கூட வாங்கி நிறைய ஸ்டோக் பண்ண படிக்கும். நிறைய ஸ்டோக் பண்ணாதனால அதை அத்தியாவசிய பண்ண மாதிரி பண்ணப்படாது. இதே யோசிங்க, ஒரு ஃப்ரிட்ஜிட விலை ஒரு 10,000 குறைஞ்சின்னு சொன்னா ஊர்ல உள்ள முக்கால்வாசி பேர் ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. எனவே அது ஒரு ஆடம்பர பண்பதுல பண்பு தான் இருக்கு. ஆடம்பர பண்டம். அதைத்தான் உதாரணமா சொல்றது நெகிழ்வுடைய கேள்வி. ரைட். மென்சாய்வான கேள்வி போடக்கூடியது நெகிழ்வுடைய பண்டம். மென்சாய்வான கேள்வி போடு காணப்படும். இங்க கேள்வியை பாருங்க. நிகழ்ச்சி உள்ளதாக இருக்கும்போது அத்துறப்பா உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேர்க்கை. பதிலீடுகளின் கிடைப்பனவு தன்மை. ஆடம்பர பண்டத்துக்கு பதிலீடுகள் அதிகம். ஆடம்பர பண்டத்துக்கு பதிலீடு அதிகம். அத்தியாவசிய பண்டத்துக்கு பதிலீடு குறைவு. இதுக்கு பொதுவான ஒரு தகவல்.
ஆடம்பர பண்டத்துக்கு பதிலீடுகள் அதிகம். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நெகிழ்வோட யோசிச்சா உங்களுக்கு இப்படி யோசிச்சா சரியா வரும். எக்ஸாம்ல போயிட்டு நிறமல் நினைச்சு 5-40 வச்சுப்பீங்க, கேள்வி நினைச்சு 5-40 வச்சுப்பீங்க, நிறமல் நினைச்சு வச்சுப்பீங்க. அந்த நேரம் நீங்க பதிலீடு இருக்குமா இருக்காதுன்னு யோசிக்க போகலாம். ஆனால் உங்களுக்கு குழப்பம். நீங்க வந்து இதன் மூலமா அது ஒரு உதாரணமா ஒரு பண்டத்தை எடுத்துங்க. இப்ப ஆடம்பர பண்டத்துக்கு பதிலீடு கூறுவா குறைய வேண்டிய உங்களுக்கு லேசா கண்டுபிடிச்சிடலாம். எனவே ஆடம்பர பண்டத்துக்கு பதிலீடுகள் அதிகம். இதுல குறைவு வார விடைகளை வெட்டிடுங்க. 3வது 4வது ஆன்சர் வராது. 1வது 2வது 5வது. இப்ப பாருங்க, நுகர்வுக்காக வருமானத்தில் செலவிடும் வீதம். ஆடம்பர பண்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதிகமான விலை காணப்படும். நுகர்வுக்காக வருமானத்துல வந்து பெரும் பகுதி செலவிடப்படும். வருமானத்துல பெரிய பகுதி ஆடம்பர பண்டத்துக்காக செலவிடப்படும். 50,000 வருமானம் விட 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்குவான். வருமானம் பெரிய பகுதி செலவிடப்படும். அத்தியாவசிய பண்டத்துக்கு அந்த அளவு செலவிடப்பட மாட்டாது. எனக்கு ஆன்சர் வந்து வரும். 1வது ஆன்சர் வரும். பதிலீடுகளின் கிடைப்புத்தன்மை அதிகமாக காணப்படும் ஆடம்பர பண்டத்துக்கு. நுகர்வுக்காக வருமானத்தில் செலவிடும் வீதமும் அதிகமாக காணப்படும். நீங்க நெகிழ்வுடையதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கூடியது வச்சுக்கிட்டு யோசிச்சு உங்களுக்கு ஆன்சர் எடுக்கிற கஷ்டம் இருக்கு. நீங்க அது தொடர்பாக ஒரு பண்டத்தை பிராக்டிக்கலா யோசிச்சு வச்சு அதுலேருந்து ஆன்சர் எடுத்தா உங்களுக்கு லேசாக பண்புகள் அதெல்லாம் பாடமாக்காமே லேசாக ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. குறிப்பிட்ட பண்டத்தின் விலை 10% மாற்றமடையும் போது அதன் நிரம்பல் தொகை 30% மாற்றமடைந்தது. இதன் நிரம்பல் வலை மேல் நோக்கி செல்லும் போது நிரம்பல் நிகழ்ச்சி குணகத்தின் மாற்றத்தை காட்டும் சரியான கூற்று. அதாவது இப்போ நீங்க ஒரு நிரம்பல் கோடு பொதுவாக்கிறது, இந்த நிரம்பல் கோட்டின் வழியாக மேலே செல்லும் போது நிரம்பல் நிகழ்ச்சி குணம், அதாவது 1 அல்லது 0.1 அப்படி வந்தாங்க, அந்த குணகத்துல மாற்றத்தை கட்டிக்கிது. இப்போ நமக்கு நிரம்பல் கோடு சரியா தெரியணும். அந்த இடத்துல இது வந்து 1க்கு சமமானதா, 1க்கு பெரியதா, 1க்கு சிறியதாலே சரியா தெரியணும். நீங்க அதை லேசா கண்டுபிடிக்கலாம். சமன்பாடை போட்டாச்சு நிரம்பலை கண்டுபிடிச்சேன். PES டெல்டா QD பெர்சன்டேஜ் சதவீதம் தந்திருக்குது. சதவீதத்துக்கான சமன்பாடை போட்டால் சரி. டெல்டா P பெர்சன்டேஜ் 30%, 10%, நிரம்பல் வந்து 3 ரைட். அதாவது 1க்கு கூடியது நிரம்பல் வந்து 1க்கு கூடிய நிரம்பல். இப்ப இதுக்குள்ள நீங்க வரைபடத்தை கீறிட்டு அதுலேயே வந்து நிரம்பல் 1க்கு கூடிய இந்த வரைபடம் இப்படி வரும். இதுல பண்பு என்னன்னு சொன்னா, இதுல வந்து எப்பவுமே 1க்கு கூடியதாக காணப்படும். இந்த புள்ளியில இந்த புள்ளிக்கு போகும்போது ஒவ்வொரு அதாவது இந்த போட்டியினுடைய பயணிக்கும் போது நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் குறைஞ்சிட்டு வரும். அதாவது இங்கனைக்குல 3 சொன்னா இங்கனைக்குல 2 இங்கனைக்குல 1 சேர்ப்பது சாஞ்சிட்டு குறைந்து கொண்டு வரும். 1க்கு வராது ரைட். 1க்கு சமனாக சொன்னா நிரம்பல் கோடு இந்த புள்ளியினூடாக வரும். இங்கனைக்குல வந்து 1க்கு வராது, 1 விட குறையும் வராது, குறைஞ்சிட்டு போகும். ஆனால் 1 விட குறையாது. அதுதான் விதி. அதே மாதிரி இப்போ நீங்க ஆன்சர் வந்து இதுக்கு வர வந்து 1க்கு கூடிய பெறுமதி படிப்படியாக வீழ்ச்சி அடையும் ஆன்சர் வரும். அதே சமயம் நீங்க மாத்தி நான் அந்த கேள்வியில இல்லை மற்ற இதை சொல்லி தரேன். 1க்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி கூடாய்ந்தா, 1க்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி கூடாய்ந்தா இது படிப்படியாக கூட்டிட்டு போவாங்க. இல்லை 78, 79, அப்படி கூட்டிட்டு போவோம். ஒன்றை அடையாது. இந்த தொடர்படிக்க எழுதி வச்சு கொடுங்க. 1க்கு கூடிய நிரம்பலாயிருந்தா குறைஞ்சிட்டு போகும், குறையும், ஆனால் 1ஐ அடையாது. 1க்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சியா இருந்தா அதிகரிச்சுட்டு போகும், அதுவும் 1ஐ அடையாது ரைட். இந்த தொடர்பு எழுதி வச்சு கொடுங்க. இதுக்கு ஆன்சர் வரும். 1க்கு கூடிய பெறுமதி படிப்படியாக வீழ்ச்சி அடையும். அடுத்த கேள்வி பாருங்க. எஸ் பொருளினுடைய கேள்விக்கும் டி பொருளினுடைய விலைக்குமான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணித வகையில் 2.5. தகவலை மாறுவது அப்படின்னா நீங்க லேசா உங்களுக்கு எஸ்ல விலை எஸ்ல கேள்வி, டி பொருளுடைய விலை சக 2.5 நேர்கணியம். 2வது தகவல் எஸ்ட கேள்வி, ஆறுட விலை -2.5 அதாவது எதிர்கணியம். 3வது தொடர்படுங்க. டி பொருளினுடைய கேள்வி, ஆர் பொருளினுடைய விலை -2.5. கேள்வியை பாருங்க. PRS பொருட்கள் தொடர்பில் சரியானது. இது வந்து எதை தந்திக்கலாம் மென்ஷன் பண்ணி தந்திக்கிறா ஒரு பொருளோட கேள்விக்கு இன்னொரு பொருளை
விடைக்கும் இடையிலான தொடர்பு தானே. இது வந்து குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி குறித்தவரோட பண்புல விலை மாற்றத்திற்கும் பிற பொருளோட தொகை மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு கற்றதுதான் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. ரைட். சிஇடி. இந்த சிஇடியில 3 பாயிண்ட்ஸ் நீங்க அதை எழுதி வச்சு கொள்ளுங்க, படம் வாங்கி கொடுங்க, கட்டாயம் தேவைப்படும். குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக காணப்பட்டால், சிஇடி நேர்கணியமாக காணப்பட்டால் அது வந்து பதிலீட்டு பொருள். அதே சமயம் சிஇடி எதிர்கணியமாக காணப்பட்டால், குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி எதிர்கணியமாக காணப்பட்டால் அது வந்து நிரப்பு பண்டம். ரைட். அதே சமயம் சிஇடி 0, எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொன்னோம். சிஇடி 0, நேர்கணியமே எதிர்கணியமே இல்லை, 0 சொன்னா தொடரப்பட்டது, தொடர்பு இருக்கு. ரைட். இந்த 3 பாயிண்ட்டுமே கட்டாயம் எழுதி வச்சுக்கணும். சிஇடி அதாவது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில வகைகள் தான், இது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுல இருந்து வாங்க, எஸ்ஸுக்கும் பிக்கும் என்ன நேர்கணை தொடர்பு. நேர்கணை தொடர்புனா என்ன? எஸ்ஸும் பியும் பதிலீட்டு பொருள், பதிலீடு. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன எதிர்கணியம். எதிர்கணியம் சொன்னா நிரப்பு, எஸ் ஆரம் நிரப்பு. பிக்கும் ஆருக்கும் மைனஸ் சொன்னா எதிர்கணியம் நிரப்பு, பி ஆர் நிரப்பு. இப்ப ஆன்சர் பாருங்க. எஸ் மற்றும் பி பதிலீட்டு பொருட்களாகும். சரி. ஆர் இழிவு பொருளாகும். இழிவு பொருளுக்கும் குறுக்கு நிகழ்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லை, முதல்ல ஆன்சர் வராது. ரெண்டாவது பாருங்க, எஸ் மற்றும் பி பதிலீட்டு பொருட்களாகும். சரி. பி மற்றும் ஆர் நிரப்பு பொருட்களாகும். சரி, இரண்டாவது ஆன்சர் சரி. மூணாவது ஆன்சர் பாருங்க, எஸ் மற்றும் பி நிரப்பு பொருட்களாகும். எஸ்பி பதிலீடு, முதலாவது நிரப்பு சொன்னால மூணாவது ஆன்சர் போல. நாலாவது ஆன்சர் பாருங்க, எஸ் மற்றும் பி நிரப்பு பொருட்கள், ஆர் இழிவு பொருள். ஸோ இழிவு பொருளோட கதை இங்க வராது, நாலாவது ஆன்சர் பேர். அஞ்சாவது பாருங்க, எஸ் மற்றும் பி நிரப்பு பொருட்கள், பி மற்றும் ஆர் இழிவு பொருள். எஸ் மற்றும் பி நிரப்பல்ல பதிலீடு, பி மற்றும் ஆர் இழிவு பொருட்கள், அதுவும் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லை. ஆன்சர் வந்து ரெண்டாவது.